ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் ட்ராவல் vlog தான். ஸோ இது வந்து நியூசிலாண்ட்ல இருந்து நம்ம ஜப்பான் போற ட்ராவல் vlog தான் இது. ஸோ நாங்க கிரைஸ்ட் சர்ச்லேருந்து ஜப்பானுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நம்ம ஆக்லாண்ட் போயிட்டு தான் போனோம். ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்லாண்டுக்கு ஒரு நைட் ஃப்ளைட் தான் எடுத்தோம். ஸோ கிரைஸ்ட் சர்ச்லேருந்து ஒரு ஈவினிங் ஒரு 8:00 கிளம்புற ஃப்ளைட் இது. கிரைஸ்ட் சர்ச் டு ஆக்லாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் தான் ட்ராவல் டைம். ஸோ நாங்க ஆக்லாண்டில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஓவர் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்லாண்ட்லேருந்து எங்களுக்கு டோக்கியோ ஜப்பானுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6:00 போல் அங்கே இருந்தால் போதும். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி இருக்கணும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்றனால. இந்த டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸு ஒரு காஃபி கொடுத்தாங்க, குக்கியுமே வந்து கொடுத்தாங்க. ஸோ ஏர் நியூசிலாண்டோட டொமஸ்டிக் ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கி ஆர் சிப்ஸ் ஆப்ஷன் இருக்கும், ட்ரிங்க்ஸுமே அவைலபிள். இந்த மாதிரி ஃபுல்லாக டிவியுமே வந்து வச்சுருப்பாங்க, அதில் குவிஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்துட்டு கொஞ்சம் இந்த கேம் விளையாடிட்டு இருந்தால் டைம் பாஸ் நல்லா ஆகிடும். லெக் ஸ்பேஸுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் மாதிரியே தெரியாது. ஏன்னா நம்ம முட்டியெல்லாம் இடிக்காமல் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு லெக் ஸ்பேஸு. ஸோ நாங்கள் ஆக்லாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு லேண்ட் ஆகிட்டோம். ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு நைட் அவங்க கூட கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. நாங்கள் ரொம்ப நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகலாங்க. ஏன்னா ஜப்பானில் வந்து நம்ம நிறைய நடக்க வேண்டி இருக்கும். அண்ட் பாப்பாவோட ஸ்ட்ராலர் இருக்குது. அண்டு நம்ம நிறைய பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண வேண்டி வரும், ட்ரெயினுங்க மாற வேண்டி வரும். அதனால் ரொம்ப லிமிட்டடாக லைட் வெயிட்டாக தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் செக்இன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து குவிக்காக ஒரு டைப்பர் சேஞ்ச் பண்ணி அவளையுமே நல்லா ஃப்ரெஷ்னப் ஆக்கியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பர் சேஞ்சிங் ரூம் தான் இது. ஸோ இங்கேயே வந்து ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் வச்சு கர்டன்ஸ் வச்சுருக்காங்க, சோஃபாலாம் போட்டு. ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஏறின உடனே நம்மளுக்கு வந்து மீல் வந்துடாது, கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ பாப்பா பசி தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே சும்மா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. டைம் நிறையவே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்லாண்டோட இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ்க்கு கேட்டுக்கிட்ட போயாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெறும் செக்யூரிட்டி தான் இருக்கும். செக்யூரிட்டி இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கேட் கிட்ட போயிட வேண்டியது தான். ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ கடைங்க நிறைய இருக்கும். ஸோ நம்ம நியூசிலாண்டோட ஃபேமஸான சாக்லேட்ஸு, ஒயினு எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சுட்டு கேட்டுக்கிட்டேயுமே போயாச்சு. ஸோ எங்களோட ஃப்ளைட்டையுமே வந்து நாங்கள் பார்த்தாச்சு. ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட் அங்கே நின்றுருக்கு. இந்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து எங்களுக்கு கிரைஸ்ட் சர்ச்லேருந்து ஆக்லாண்ட் வர அந்த டொமஸ்டிக் டிக்கெட் எல்லாமே சேர்த்து அது ஒரே டிக்கெட். ஏன்னா ரெண்டுமே ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட்டுன்றதுனால ஒரு ஆளுக்கு வந்து எங்களுக்கு $1700 ஆச்சுங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவில் இருக்க நரிட்டா ஏர்போர்ட்டுக்கு தான் போகுது. ஸோ டோக்கியோலேயே 2 ஏர்போர்ட் இருக்குது. பட் நரிட்டா ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஃபெசிலிட்டி இருக்குது நியூசிலாண்ட்லேருந்து டேரெக்டாக அந்த மாதிரி ஃப்ளை பண்ணுறதுக்கு. ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட்டு சொல்லவே தேவையில்ல. உள்ளே போனோன்னையும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக. ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க காலையில் 10 மணிக்கு. ஸோ பாப்பாவும் நான் ஹஸ்பண்ட் வந்து 3 பேரும் இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு வெக்கேஷன் போகிறது இது தாங்க ஃபஸ்ட்டு டைம். ஸோ நிறைய வாட்டி இந்தியா போயிருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். ஏன்னா நாங்கள் 3 பேருமே ஒரு பாஷை தெரியாத ஒரு சுத்தமாக நாங்கள் இதுக்கு முன்னாடி போகாத ஒரு கண்ட்ரிக்கு வந்து புதுசாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை நினச்சாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ டோட்டல் ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 10 ஹவர்ஸ் வருது. ஸோ ஏர் நியூசிலாண்ட் ஃப்ளைட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெக் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம மூவிஸ் ஒரு டிவி ஷோஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாங்கெட்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்கங்க. ஸோ நான் வந்து போனோடனையும் பிளாங்கெட் போத்திட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி பில்லோவுமே கொடுத்துட்றாங்கங்க. ஸோ ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேக் ஆஃப் ஆயாச்சு. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே போகிற மாதிரி இயர்ஃபோன்ஸ் கொடுக்காம ஓவர் த இயர் போகிற மாதிரி இந்த ஹெட்செட் டைப்பில் ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு நல்லா காது வலிக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்தாச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் நிறைய கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் கூட இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமில். ஸோ கொஞ்ச நேரம் அதை வந்து ஹோப்ஃபுல்லி அவளை வந்து என்டர்டெயினாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் இந்த ஃப்ளைட்டில் நோட் பண்ணேன். ஸோ நம்ம காருக்குலாம் வந்து சன்ஷேட் வந்து போட்டால் எப்படி அப்படியே டார்க்காக அப்படியே ஆகிடும், அந்த ஃபிலிம் போட்ட மாதிரி. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்துச்சு. இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து இப்போ வெளிச்சமாக வெளியில் தெரியுதுல்ல, அது அப்படியே இருட்டாகி இந்த மாதிரி ஆகிடுதுங்க. ஸோ நம்மளுக்கு மூஞ்சுக்கு நேராக அப்படியே எதிர்வெயிலாம் அடிக்காமல் மார்னிங் ஃப்ளைட் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இன்ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு வரப்போகுது, கேம்ஸு, மூவிஸு, டிவி ஷோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியும். அண்ட் நம்ம ஃப்ளைட்டு வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, அண்ட் இப்போ எந்த கண்ட்ரி மேலே நம்ம ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட நம்ம பார்க்க முடியும்.
இன்னொரு ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம்லேயே வந்து என்னென்ன ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸ் ஆப்ஷன்லாம் அவைலபிளா இருக்குன்னு வந்து காமிச்சிடுறாங்க. ஸோ இங்கேருந்தே நம்மளுக்கு என்ன வேணுன்றத நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சீட்டுக்கே வந்து டைரக்ட்டா ஏர் ஹோஸ்டஸ் வந்து கொஞ்ச நேரத்தில எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்கங்க. ஸோ நெறைய வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து வைனு, அதுக்கப்புறம் ஆல்கஹால், டீ, காஃபி இது எல்லாமே இருந்துச்சுங்க. இது மட்டும் இல்லாம டூத் பிரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஐ மாஸ்க் இதெல்லாம் கூட வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் வே வந்து நம்ம தாண்டியாச்சுங்க. இன்னும் ஹாஃப் வே ஜர்னி தான் இருக்கு. இது ஒரு மார்னிங் ஃப்ளைட்டுன்றதுனால பாப்பாவுக்கு வந்து வீட்ல இருந்தே கலரிங் புக் இதெல்லாம் கொண்டு வந்தாச்சுங்க. ஸோ கொஞ்சம் அவள என்டர்டெயின்டா வச்சுக்கலான்னு. ஸோ அவளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்த கிட்ஸ் மீலுமே வந்து பார்த்தா வந்தாச்சு. ஸோ கிட்ஸ் மீல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி குடுத்துடுறாங்க. ஒரு மெயின் ஹாட் மீல் குடுத்துடுறாங்க. ஹாட் மீல்ல பார்த்தீங்கன்னா, அவளுக்கு பட்டர் சிக்கன் இருந்துச்சு. இது கூடயே குக்கீஸு, அதுக்கப்புறம் சீஸ் இதெல்லாமும் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரீமி சிக்கன் வித் பீன்ஸு, பிரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேக்கு, ஒரு சாலட் வெரைட்டியுமே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது டேஸ்ட் எல்லாமே. அண்ட் இது கூடயே நம்மளுக்கு டீ, காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், வைன் இதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஃப்ளைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 2 தடவ சாப்பாடு தருவாங்க. பட் நான் ஒரு தடவ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமா மறந்துட்டேன். சாரி மன்னிச்சுக்கோங்க. ஸோ அந்த சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோக்கியோ வந்து நெருங்கியாச்சுங்க. மேல இருந்து டோக்கியோ பார்க்கும்போது லைட்டா எனக்கு நம்ம ஊர் ஃபீல் வந்துச்சு. இந்த மெரினா பீச் கிட்ட இந்த வீடுங்கலாம் வந்து மேல இருந்து தெரியும் ஃப்ளைட்ல. கொஞ்சம் அந்த ஃபீல் மாதிரி தான் இருந்துச்சு. ஜப்பான வந்து மேல இருந்து கடல் கிட்ட இது மாரி பார்க்கும்போது. போய் இறங்குன உடனேயும் அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களா, அவங்கலாம் நல்லா சிரிச்ச முகத்தோட நம்மள வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ டோக்கியோ நரிட்டா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம வந்து சிட்டிக்கு போணும். ஸோ நம்ம புக் பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா, சிட்டிக்கு நடுவுல இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்து தான் போறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர்ஸ், 1 ஹவர் ட்ரெயினுன்னு நினைக்கிறேன் அது. போனோனேயும் இமிக்ரேஷன்ல பயங்கர கூட்டங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அந்த ஏர்போர்ட்குள்ளேயே வந்து நாங்க காசும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியல. பட் தேங்க்ஃபுல்லி வந்து அங்கே இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஜப்பானாலே நிறைய பேருக்கு வெண்டிங் மிஷின் தான் ஞாபகம் வரும். ஸோ நான் எங்களோட ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வெண்டிங் மிஷினாக நாங்கள் பார்த்தாச்சுங்க. அண்ட் எங்கள் ட்ரெயினுமே வந்தாச்சு. ஸோ ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து அவ்வளோ ஆர்கனைஸ்டாக எல்லாரும் க்யூவில் நின்று இந்த மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ட்ரெயின்லேருந்து நம்ம இறங்கி நம்ம ஹோட்டல்கிட்டேயும் வந்தாச்சுங்க. ஸோ ஏகப்பட்ட ஸ்டெப்ஸு ஜப்பான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய வந்து ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, அது மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ஸ்டாலர்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்து ஜப்பானை வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம். அந்த ஃபீலிங்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்க. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஒரு புது கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி கால் எடுத்து ஃபஸ்ட் டைம் நம்ம சுற்றி பார்ப்போம்ல எப்படி இருக்குது அந்த கண்ட்ரின்னு. அவ்வளோ வந்து ஹாப்பியாக பிரமிப்பாக இருந்துச்சு. எங்கள் ஹோட்டல்லையும் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அங்கேயே இந்த மாதிரி ஷாம்பூ சோப்பெல்லாம் வச்சுருக்காங்கங்க. தேவையானது எடுத்துகிட்டு ரூமில் போயிட்டு நாங்கள் செக்இன் பண்ணியாச்சு. அப்பாடான்னு சொல்லிட்டு நைட்டு வந்து படுக்க போயாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் நம்ம ஜப்பானில் என்னென்ன வந்து முக்கியமான பிளேசஸ் பார்த்தோன்றதை நான் லாங் வீடியோவும் போடுறேன். இன்னொரு விலாகில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.